ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரா பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆராவுக்கு கலர் இருக்குது, சைஸ் இருக்குது, அட் த சேம் டைம் இந்த ஆராவுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆராங்கிறது சயின்ஸா இல்லை ஒரு சக்தியா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், இந்த ஆராங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு எனர்ஜி உள்ள ஒரு பாடியை சுற்றி இருக்கிற எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்கு இருக்குது, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை. இந்த ஆராங்கிறது எல்லா உயிரினங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பூமிக்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதாவது பூமியை சுற்றி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் தான் நம்மளை அதர் கோள்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அதையும் மீறி அதர் கோள்ஸ் வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒருத்தரோட ஆராங்கிறது இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான பவரும் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த ஆராங்கிறது டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் தான். அதாவது இந்த ஒரு பர்சன் அந்த இடத்துல இருந்தால் அந்த இடமே கலகலப்பாக இருக்கும், அவன் வந்தால் மட்டும் இந்த இடமே வேற மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி அதே நெகட்டிவாகவும் சொல்லுவாங்க. இந்த பர்சன் வந்துட்டானா, ஐயோ இவன் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி பேசியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் பேஸ்டான ஆரா, அவங்களோட எண்ணங்களோட வெளிப்பாடு தான் இந்த ஆரா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அந்த ஆராங்கிறது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த கண் திஷ்டி, இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கண் திஷ்டி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, இன்னொருத்தரோட பார்வையால் நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிற சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஆராவும் இன்னொருத்தரை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆரா பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது இன்னொருத்தரை பாதிக்கும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்த்தா நம்மளோட எண்ணங்களோட வெளிப்பாடு தான் இந்த ஆரா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆரா லேயர் பை லேயராக ஸ்பிளிட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்மளோட ஃபிசிக்கல் பாடியை பொறுத்து, அண்ட் தென் மென்டலை பொறுத்து, அதே சமயத்தில் எமோஷனலை பொறுத்து, அண்ட் தென் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் திங்ஸை பொறுத்து இந்த லேயர்ஸ் பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த ஆராங்கிறது கடவுள்களுக்கும் முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது அவங்களால ஏகப்பட்ட தூரம் கிலோமீட்டர் கணக்கில் அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக எல்லாரும் புத்தரை தான் சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஆராவோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அந்த காட்டில் இருக்க விலங்கினங்கள் கூட மாமிசம் உண்ணாமல் நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனால் அந்த விலங்கினங்கள் அந்த காட்டை விட்டு வெளியேறி வாழ்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆராவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஆராவால் நம்மளோட ஃபிசிக்கல் மென்டல் எமோஷனல் திங்ஸ் சேஞ்ச் ஆகுதா, இல்லை நம்மளோட ஃபிசிக்கல் மென்டல் எமோஷனல் திங்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால ஆரா சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது அதனால் ஆரா மூலியமாக தான் நமக்கு ஃபிசிக்கல் மென்டல் எமோஷனல் திங்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நம்மளோட ஃபிசிக்கலாக நெகட்டிவாக இருக்கிறோம்னா அந்த நெகட்டிவிட்டியை ஒமிட் பண்ணுற நேரத்தில் நம்மளோட ஆரா நம்மளை ஃபிசிக்கல் மென்டல் எமோஷனல் பொறுத்து ஆரா அமையுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொருத்தரை பார்த்த உடனே எந்த மாதிரி எமோஷனில் இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்களா, சேடாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்மளால் சென்ஸ் பண்ண முடியுது இல்லை, அதுக்கு காரணமும் ஆரா தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அவங்களோட ஆரா ரிஃப்ளெக்ஷன் தான் அது நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனை வச்சு தான் நம்ம வந்து பாவம் அவங்க சேடாக இருக்காங்க, இல்லை இப்போ ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. 10 to 20 செகண்ட்ஸ் ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி ரெண்டு பேரும் பேசி நம்ம பார்த்துருப்போம், ஆச்சரியமாக பார்த்துருப்போம். இது வந்து ஆரா கம்யூனிகேஷனில் தான் வருது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த ஆராங்கிறது நம்பிக்கை தான், இது ஒரு சூடோ சயின்ஸ் தான், இது சயின்ஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஒரு எனர்ஜி பாடியிலிருந்து வெளியிடுற எனர்ஜி ஃபீல்டு அப்படிங்கிறது சயின்ஸில் சொல்லப்பட்டாலும் இது சயின்ஸுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த விஷயமும் ப்ரூவ் பண்ணப்படலை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொருத்தரோட ஆராவை நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம், ஒரு ஸ்பிரிச்சுவலால் முக்தி பெற்றவங்களால கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அட் சேம் டைம் இது கலர் வேறுபாடு ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது கடவுள்களுக்கு பின்னாடி நம்ம எல்லோ கலராவோ ஒயிட் கலராவோ தான் பார்த்துருப்போம். அதே மனிதர்களுக்கு வந்து கலர் வேறுபாடு ஆகும், அவங்களோட எமோஷனல் அண்ட் தாட்ஸை பொறுத்து அந்த கலர்ஸ் வேறுபாடு ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ரெட், கிரீன், ப்ளூ, பிங்க் அந்த மாதிரி கலர்கள் வேறுபட்டு இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதாவது இந்த ஆராவை பார்க்க முடியும் ஆனா முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கணும்னா, நீங்க ஹைவேல டிராவல் பண்ணியிருக்கீங்களா? மொட்டை வெயில்ல ஹைவேல டிராவல் பண்ணும்போது ரோட்ல தண்ணி கிடக்கிற மாதிரியே நமக்கு தெரியும், ஆனா கிட்ட போனா தண்ணி இல்லாம போயிடும். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, வெப்பத்தோட அலை, அதாவது வெப்ப அலை அப்படிங்கிறது சொல்றாங்க. காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கும் ஆனா டக்குன்னு உத்து பார்த்தீங்கன்னா அது இல்லாம போயிடும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட ஆராவையும் பார்க்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதே சமயத்தில் இது வந்து ஆப்டிக்கல் இல்லூஷன் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அதாவது நீங்க போட்டோவோட நெகட்டிவ் பார்த்துக்கிட்டு இருந்து திடீர்னு ஒயிட் ஸ்கிரீனை பார்க்கும்போது அந்த போட்டோவில் இருக்கிற அந்த முகமே அப்படியே தெரியற மாதிரி தெரியும். இது ஆப்டிக்கல் இல்லூஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஒரு பர்சனை அதிகப்படியாக பார்க்கும்போது அவங்களோட ஆராங்கிற மாதிரி ஒன்று தெரியும் அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க ஒரு விஷயத்தையே உற்று நோக்கும் போது அது சைடில் வர்ற வேவ் மாதிரி நிறைய தெரியும், அது நம்மளே பார்த்துருப்போம். சூரியனை நீங்க உத்து பார்த்துருக்கீங்களா? அதை சுற்றி வந்து கலர் கலராக தெரியும்ல, அந்த மாதிரி தான் ஆராவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க.
சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு பர்சனை நிற்க வச்சு அவங்களையே நீங்கள் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிற ஆறாங்கிறது தெரியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் உங்களோட ஆறாவை பார்க்கணுன்னா ஒரு ஒயிட் பேக்ரவுண்டுக்கு பின்னாடி நின்றுட்டு கண்ணாடியில் உங்களையே பாருங்கள், கண்டிப்பாக உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படி இல்லையா உங்கள் ஹேண்டையாவது ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சு அந்த ஹேண்டையே உத்து பார்த்தீங்கன்னா ஹேண்டை சுற்றி ஒரு ஒளிவட்டம் அப்படிங்கிறது தெரியும். அது கலராக தெரியுதா, எப்படி தெரியுது அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அது என்னமோ தெரியலடா, எனக்கு எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேம் டைம் இந்த ஆறாவை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மை. ஏன்னா நீங்கள் எதனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறீங்களோ அதுவாக நீங்கள் மாறிடுவீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ஹாப்பியான மொமெண்ட் இருக்க பிளேஸ்க்கு போனால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஆயிடுவீங்க, நீங்கள் சேடாகவே இருந்தாலும். அதே சமயத்தில் நீங்கள் எவ்வளோதான் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு சேடான பிளேஸ்க்கு போகும்போது சேடாக மாறிடுவீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது இருக்கிற மைண்ட் செட்டுக்கும் ஒரு டெத்துக்கு போகும்போது இருக்க மைண்ட் செட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நியூட்ரலாகவே இருந்தாலும் மாற்றப்படுவீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஆறா சேஞ்ச் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுவே நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மெடிடேஷனோ இல்ல ஸ்பிரிச்சுவலாவோ நீங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களை ஆறாவை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே மாதிரி இந்த திருஷ்டியை பத்தி நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த திருஷ்டி வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல்ட் நம்ம சுத்தி கிரியேட் ஆயிடும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல்டை போக்குறதுக்காக தான் திருஷ்டி சுத்துறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே சமயத்தில் தேள் கடிச்சா பாம்பு கடிச்சா பாடம் போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கிராமத்துல நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது சீமாத்து குச்சோ வேப்பலையோ இல்ல எற்கலை செடியோ வச்சு நம்மளை சுத்தி தட்டி பார்த்துருப்பீங்க. இது கிராமத்துல ஃபாலோ பண்ணுவாங்க, அதை பார்த்துருந்தாலும் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஆறாவில் இருக்கிற நெகட்டிவ் ஃபீல்டை போக்குறதுக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல அவங்க பண்ணுறதுனால நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும், அந்த பாசிட்டிவால ஓகே நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், அதனால நம்ம ஆறா பாசிட்டிவாக மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கடந்து போகிறவங்களும் இருக்காங்க. இதில் சயின்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸை ப்ரூவ் பண்ண முடியாது, ப்ரூவ் பண்ணதும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இந்த நம்பிக்கை பழிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு மன நிம்மதியாக இருக்குது, இந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது, இந்த பிளேஸ்க்கு போயிட்டு வந்தேன்னா நான் அப்படியே ஃப்ரீ ஆகிடுவேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு காரணம் என்னன்னா ஆறா சேஞ்ச். அதே சமயத்தில் ஒரு டெத் வீட்டில் இருந்து 3 மாசமோ 6 மாசமோ கோயிலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது காரணம் என்னன்னா நம்மளோட எனர்ஜி ஃபீல்ட், அதாவது நம்மளோட ஆரா அப்படிங்கிற நெகட்டிவ் விஷயங்கள் வந்து அங்க வரவங்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. நம்மளோட ஆரா பாசிட்டிவ் ஆகணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போகணும்னு சொல்றதும், அதே சமயத்தில் நம்மளோட நெகட்டிவ் ஆரா இன்னொருத்தரை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதும் கான்ட்ரடிக்டா இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். நம்மளோட ஆராவை கண்டிப்பா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது நம்ம இருக்கிற சரௌண்டிங்ஸை பாசிட்டிவா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட ஆரா பாசிட்டிவா இருக்கும். ஸோ பாசிட்டிவான என்விரான்மெண்ட்டையே எப்பயுமே உங்க சுத்தி வச்சுக்கோங்க. இப்போ சோசியல் மீடியாங்கிற ஒரு விஷயம் நெகட்டிவ் ஆராவை தான் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதாவது அவங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸாக வெளியிடுறாங்க, அந்த கமெண்ட்ஸ் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அந்த இன்ஃப்ளூயன்ஸால் நம்மளோட ஆரா சேஞ்ச் ஆகுது, ஆரா சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளும் சேஞ்ச் ஆகிறோம், நம்ம நெகட்டிவாக மாறிடுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தி சீக்ரெட் அப்படிங்கிற மூவியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சொல்கிறதும் இந்த ஆரா கான்செப்டில் சொல்கிறதும் ஒன்றே தான். நீங்கள் என்னத்தை வெளிப்படுத்துறீங்களோ அதே தான் உங்களுக்கு நோக்கி வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பாசிட்டிவான எல்லா விஷயத்தையும் வெளியிட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் பாசிட்டிவாக இருப்பாங்க, அந்த பாசிட்டிவ் திரும்ப உங்களை பாசிட்டிவ் ஆக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க உங்களோட ஆராவை பார்த்துருக்கீங்களா, இல்லை இன்னொருத்தரோட ஆராவை பார்த்துருக்கீங்களா, இல்லை இன்னொருத்தரோட ஆராவால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ.